இவன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டெஸ்ட் ரெசிபி என்னோட ராமு மாமா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஃபெலோ. இன்ஃபேக்ட் எத்தனை வருஷமாக இவனை சாப்பிட்றேன் அப்படின்ற கணக்கு கூட எனக்கு கிடையாது. என் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவனை செஞ்சு தரியா ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் பண்ணும்போதெல்லாம் கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிடுவான். அம்புட்டு ருசியாக இருப்பான். இதை விட ஒரு டேஸ்டியான எக் ரெசிபி இருக்க முடியுமா அப்படின்னா ஏகப்பட்ட எக் ரெசிபிஸ் உண்டு. பட் இவன் டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷல் ஃபெலோ தான். ஸோ இன்னைக்கு என்னோட ராமு மாமா ஸ்டைலில் கேரளா எக் ரோஸ்ட் பண்ணலாமா? இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, சோறு, நெய்ச்சோறு, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் எல்லார் கூடயும் பச்சை குட்டி மாதிரி இருப்பான். கேரளா எக் ரோஸ்ட்னு சொல்லிட்டு எக் இல்லாமல் பண்ணுவாங்களோ அப்படின்னா எக் ரோஸ்ட்டு எக்கோடு தான் நம்ம பண்ண போகிறோம். இவன் இல்லாமல் இவன்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை நம்ம பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பக்கமாக அவனை வச்சிடலாம். இன்றைக்கி நான் 5 எக்ஸுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் அதே 5 எக்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ், உப்பு, தண்ணி. நிறைய பேர் எப்படிக்கா பர்ஃபெக்ட் எக்ஸ் பாயில் பண்ணுறது, எங்களுக்கு கரெக்டாக வரவே மாட்டான் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். எக்ஸாக்டாக 12 நிமிட்ஸ் டைமர் வச்சுக்கோங்க. 12 நிமிட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட் பாயில்டு எக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுவாங்க. சாஃப்ட் பாயில் வேணும்னா about 10 நிமிட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரன்னி யோக் தேவைப்படுதுன்னா 7 to 8 நிமிட்ஸ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் அவங்களை அப்படியே கூல் டவுன் விட்டுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஷெல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் வி மேக் ஆர் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இவன் கேரளா எக் ரோஸ்ட். ஸோ ஆப்வியஸாக வெளிச்செண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். வெளிச்செண்ணெய் இஸ் தேங்காய் எண்ணெய். about 2 ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய், ஜீரகம் புரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு. நான் 2 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகா மதி. இவங்களை ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாரும் சேரும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான வாசம். 30-40 செகண்ட்ஸ் இவங்களை வதக்கிட்டு இவங்க கூட 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். தின் ஸ்லைஸ் வெங்காயம் 3 பெருசு. இம்புட்டு வெங்காயமா அப்படின்னா இவங்க நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். ஸோ அப்படியே சுருங்கிடுவான். இந்த எக் ரோஸ்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் என்னன்னா இவன் ப்ரௌன் ஆகிறது தான். இவன் ப்ரௌன் ஆயிட்டான் அப்படின்னா டப்புன்னு மொத்த டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுவாரு. 12 நிமிட்ஸ் ஆயிட்டான். இப்போ நம்ம இவனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா எடுத்து அக்கா கிட்ட கொடுத்துருவோம். அக்கா உரிச்சு கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள நம்ம இவனோட குக்கிங் ப்ராசஸை பார்த்துக்கலாம். பார்த்து எடுங்க. சுடுறான். லைட்டா ப்ரௌனிங் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. இன்னும் துளியுண்டு டைம்ல ஃபுல் ப்ரௌனிங் ஆயிடுவாங்க. பச்சை குட்டி மாதிரி ப்ரௌன் ஆயிருக்கிறானா நெக்ஸ்ட் இவனுக்குரிய மசாலாவை ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல பேசிக் வீட்டில் இருக்கிற மசாலாஸ், மிளகா பொடி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் தனியா பொடி, இன்னும் கொஞ்சம் கூடி வெளிச்செண்ணெய். நீங்க எந்த ஆயில்ல குக் பண்றீங்களோ அவனையே லைட்டா ஆட் பண்ணிட்டு துளியூண்டு உப்பு. ஆல்ரெடி நம்ம அனியன்ஸ்ல உப்பு போட்டிருக்கோம், முட்டையில தனியா உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து துளியூண்டு உப்பு. இவனை டைரக்டாவே நீ ஆட் பண்ணலாமேமா. இது எதுக்கு ஒரு பவுல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இவங்களெல்லாம் இங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ டேஸ்ட் வந்து சூப்பரா மாறுவான். இப்படி நம்ம மசாலாஸை மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரௌன் அனியன்ஸ் மேல மசாலாஸை ஆட் பண்ண போறோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸை ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1.5 தக்காளி. அப்படிதான் தக்காளி வதங்கிட்டாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஆட் பண்ண போற ஒரு ஸ்டெப் வந்து என்னோட அடிஷன் டு திஸ் ரெசிபி. ராமு மாமா வந்து இவனை ஆட் பண்ண மாட்டாரு. ஸோ உங்களுக்கு இவன் வேண்டான்னா இவனை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆட் பண்ணி மட்டும் பாருங்க வேற மாதிரி இருப்பான். 1/2 கப் தேங்காய் பால். உங்களுக்கு நல்ல கிரேவியா வேணும் இவன் அப்படின்னா ஈஸியா 1.5 கப்ஸ் வரைக்கும் நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே தேங்காய் பால் சமைக்கும் போது லோ ஃபிளேம்ல சமைக்கிறது தான் உசிதம். ஏன்னா அவன் திரிஞ்சிருவான் அல்லாட்டா. 12 நிமிட்ஸ் நீங்க பாயில் பண்ணீங்கன்னா இப்படி பக்காவா உங்களுக்கு ஹார்ட் பாயில்டு எக்ஸ் கிடைப்பான். எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அழகா இருக்கான்ல. ஜென்டிலா அவனை மிக்ஸ் பண்ணி விட்டா போறோம். எக்ஸ் ஆட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் to 1 நிமிட் அவனை லைட்டா ஜென்டிலா வதக்கி விட்டுட்டு மழைச்சாரல் மாதிரி அப்படியே மிளகு, கரம் மசாலா இவன் வீட்டுல பொடிச்சவன், கருவேப்பிலை. ரா கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிளேவர் ஆட் ஆவாங்க. ஒன்ஸ் நீங்க எக்ஸை ஆட் பண்ணிட்டீங்கனாலே பயங்கர ஜென்டிலா பார்த்து பதவிசா இலக்கி விட்டா அப்படிதான் தலைவன் ரெடி. பிளேட்டிங் பண்ணலாமா? இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Titupu boy from Kirti.